ரியல்மிலேருந்து நர்சோ 70 டர்போ 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெஸ்ட் உள்ள AMOLED டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 2000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் இருக்குது. அதனால டிஸ்பிளேல தண்ணி பட்டாலும் டேரெக்டாக டிஸ்பிளேல நீங்கள் கை வைக்கும்போது கரெக்டாக ஒர்க் ஆகும். இது போக பாண்டா கிளாஸோட ப்ரொடெக்ஷனும் தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. மற்றபடியாக ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் மாதிரியான சப்போர்ட் இந்த டிஸ்பிளேல கிடையாது. மேலும் இந்த ஃபோனில் 90 ஃப்ரேம் per செகண்டுக்கான கேமிங் சப்போர்ட்டும் இருக்கு. அது குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா நமக்கு BGMI, கால் ஆஃப் டியூட்டி, அது இப்போ ஃப்ரீ ஃபயர் மாதிரியான மேஜரான பெரிய கிராஃபிக்ஸ் உள்ள கேம்ஸ் வந்து விளையாடும் போது நமக்கு 90 ஃப்ரேம் per செகண்ட்ல கேம்ஸ் வந்து விளையாட முடியும். இருந்த டிஸ்பிளே வந்து டீசென்டான டிஸ்பிளேயா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு MediaTekோட Dimensity 7300 எனர்ஜி அப்படிங்கிற ஒரு 4 nanometer சிப்செட் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கா மாலியோட G615 MC2 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து Dimensity 7300 அப்படிங்கிற சிப்செட்டை கூட கொஞ்சம் கிளாக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்த வெர்ஷன் தான் இது. ஸோ இந்த ப்ராசஸோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 49 ரேங்க் வருது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு 45 மார்க் எடுக்குது. இது ஒரு B கிரேட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. மேலும் ஃபோன் கேமிங் விளையாடும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக 6050 mmக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் டியூல் சிம் கனெக்டிவிட்டி இதில் இருக்கு. ஃபோனோட OS பற்றி பேசும்போது இந்த ஃபோன் Android 14 பேஸ் பண்ண Realme UI 5 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதாக Realme நிறுவனம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு 2 கேமரா இருக்கு. மொதல் கேமரா 50 மவுஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அபர்ச்சர்ல வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டாவதாக 2 மவுஸுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடியாக செல்ஃபிக்காக 16 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.45 அபர்ச்சர்ல வருது. இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்கு. மற்றபடியாக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஃபோனோட வெயிட் 185 கிராம் வருது. மேலும் IP65க்கான ரேட்டிங்கும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஆனால் மழைக்காலங்களில் ஃபோனை வந்து வெளியே கொண்டு போனாலும் லைட்டாக தண்ணி பட்டால் பிரச்சனை இருக்காது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SNC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 8 5G பேண்ட்ஸ் இருக்கு. இது இப்போ டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இதில் ஒரு 5000 mAh பேட்டரி இருக்கு. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இந்த சார்ஜிங் வச்சு சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து 50% சார்ஜ் வெறும் 30 நிமிஷத்துல ஏறும் சொல்றாங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து டர்போ எல்லோ, டர்போ கிரீன், டர்போ பர்பிள் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 16999க்கும், 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 17999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 20999 அப்படிங்கிற விலையில வைக்கிறாங்க. ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த Realmeயோட Narzo 70 டர்போ அப்படிங்கிற ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். ஸோ நீங்க இந்த Realmeயோட Narzo 70 டர்போ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நான் அருண் டெக் இந்த மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.